சென்னை அசோக் நகர் கலைஞர் பொதுநல மன்றம் 10வது அவென்யூவில் தமிழ் புத்தாண்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் நிகழ்ச்சி திமுக சார்பில் நடைபெற்றது. தென்மேற்கு மாவட்டம் தீநகர் கிழக்கு பகுதி 131வது வட்டம் திமுக சார்பில் 2300 மகளிருக்கு பொங்கல் தொகுப்பு மற்றும் புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 2300 மகளிருக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். 131வது வட்டச் செயலாளர் மு. செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், மாவட்ட செயலாளர் மயிலை தீநகர் பகுதி கிழக்கு செயலாளரும் தீநகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே. கருணாநிதி, தீநகர் மேற்கு பகுதி செயலாளர் இரா ஏழுமலை, பகுதி அவைத்தலைவர் மணிவண்ணன், தொகுதி பார்வையாளர் எஸ். பத்மபிரியா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜா அன்பழகன், எஸ். பாஸ்கர், கார்த்திகா பாஸ்கர் மற்றும் மாவட்ட, பகுதி, வட்ட மகளிர் அணி, பிற அணியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், தமிழக முதல்வர் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். இங்கே பேசியவர்கள் எல்லோரும் நம்முடைய வட்டக்கழக செயலாளர் உடல்நிலை சரியில்லாமல் 10 நாளைக்கு முன்னால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு எல்லோரும் கவலைப்படக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருந்தார். ஆனாலும் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி, நான் நடந்து வர வழியில யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இவ்வளவு தூரம் எங்களோட நடந்து வந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்பு என்பதற்கு சரியான உதாரணம். எது வந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழியிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று எழுந்து நிற்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் என்பதற்கு ஒரு மிக அழகான முக்கியமான உதாரணம் தான் இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள்.